பிள்ளைகள், நாங்க இன்றைக்கு பார்க்க போற பாடம் பிரபஞ்சம் மனித வாழ்வு பற்றி இஸ்லாமின் கண்ணோட்டம். நான் ஏற்கனவே இந்த பாடத்தை ஆரம்பத்தில் தொடங்கி வச்சேன். மனித வாழ்க்கையை பற்றி சில ஒரு குறிப்பு ஒன்றையும் பிரபஞ்சம் பற்றி சில ஒரு படம் ஒன்றையும் நான் இங்கே தந்துருச்சு. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில ஒரு வீடியோ போடியத்தோட இந்த பாடத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். முதலாவதா அதோட பெயர்ல இருந்து ஆரம்பிப்போம். மில்கி வே கேலக்சியில இருக்க மில்கி வேன்ற பெயர் வர காரணம் பூமியில இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய அந்த கலரை வச்சுதான் இதுக்கு அந்த பெயரை வச்சிருக்காங்க. இந்த மில்கி வேன்ற பெயரே கூட வியா லாக்டியா என்ற லத்தீன் மொழி சொற்கள்ல இருந்தும் கேலக்சியஸ் கைக்ளோஸ் என்ற கிரேக்க மொழி சொற்கள்ல இருந்தும் தான் பெறப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளா ஒரு தட்டு வடிவத்துல தெரிஞ்ச இந்த பால்வெளி அண்டத்துல அப்படி என்ன இருக்கணும், எதன் காரணமா இப்படி வெள்ளை நிறத்துல தெரியுதுன்னு கூட யாருக்குமே தெரியல. ஆனா 1610 கலீலியோ கலீலி என்ன பண்ணாருன்னா தன்னோட தொலைநோக்கியின் மூலமா ஆராய்ச்சி பண்ணி இது சம்பந்தமான முடிவுகளை வெளியிட்டாரு. அவரோட கருத்தின்படி அவையெல்லாம் வானத்துல இருக்க வெவ்வேறு தனித்தனியான நட்சத்திரங்களும் அவையெல்லாம் ரொம்ப தூரமா இருப்பதால பாக்குறதுக்கு ஒரே அமைப்பு மாதிரி தெரியுதுன்னு சொன்னாரு. அதன் பிறகு 1920கள் வரைக்குமே வானியல் சம்பந்தமா பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அப்படி மேற்கொண்டவங்க எல்லாருமே பிரபஞ்சத்துல இருக்க எல்லா நட்சத்திரங்களுமே நாம இருக்க இந்த பால்வெளியில தான் இருக்குன்னு நம்பி வந்தாங்க. ஆனா அந்த கருத்தும் 1920கள்ல மாற்றம் அடைஞ்சிச்சு. காரணம் அப்போ மிக முக்கிய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தரா பார்க்கப்பட்ட எட்வின் ஹபிள் வெளியிட்ட தகவல்கள். அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்க பல கோடி அண்டங்கள்ல நம்மளோட பால்வெளி அண்டமும் ஒண்ணுதானே தவிர இந்த பால்வெளி அண்டம் மட்டுமே பிரபஞ்சம் இல்லைன்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து இதுவரைக்கும் அது பத்தின பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட மில்கி வே கேலக்சி எங்க அமைஞ்சிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நாம கண்டுபிடிச்சது எல்லாம் மில்கி வே மாதிரியே இருக்க சில டஜன் கேலக்சிஸ் இருக்க ஒரு லோக்கல் குரூப்ல நாம இருக்கோம். அதுக்கு அடுத்ததா இந்த லோக்கல் குரூப் விர்ஜோ கிளஸ்டர் அமைப்புக்குள்ள இருக்கு. ஆனா இந்த விர்ஜோ கிளஸ்டருக்குள்ளயும் பலாயிரம் லோக்கல் குரூப்ஸ் அமைஞ்சிருப்பதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விர்ஜோ கிளஸ்டர்ஸ் மாதிரியே பல லட்சம் விர்ஜோ கிளஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கலான்ற ஆச்சரியமான தகவல்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி அமைஞ்சிருக்க ஒரு விர்ஜோ கிளஸ்டரோட டயாமீட்டர் மட்டுமே 11 கோடி ஒளியாண்டுகள்ன்றது மற்றும் ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்மளோட சூரிய குடும்பம் அமைஞ்சிருக்க இந்த மில்கி வே கேலக்சியில இருக்கலாம்னு நம்பப்படுற மொத்த நட்சத்திரங்களோட எண்ணிக்கை 100ல இருந்து 400 பில்லியன்கள். அதாவது 10,000ல இருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் நம்மளோட மில்கி வே கேலக்சியில மட்டுமே இருக்கலாம்னு கணக்கிடப்படுது. ஆனா இந்த கணக்கும் ஒரு தோராயமான மதிப்பு தான். உண்மையான அளவை இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்படி அமைஞ்சிருக்க கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒண்ணுதான் நம்மளோட சூரியன். சூரியனை சுற்றி எப்படி கிரகங்கள் சுற்றி வருதோ அதே மாதிரி பல கோடி கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களை சுற்றி வரலான்னு சொல்லப்படுது. இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வானியல் ஆய்வாளர் கார்ல் சாகன் ஒரு எளிமையான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்மளோட பூமியில இருக்க மொத்த கடற்கரையில இருக்க எல்லா மணல் துகள்களை விடவும் அதிகப்படியான நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்க இரவு நேரத்துல வானத்துல பாக்குற நட்சத்திரங்கள் எல்லாமே நம்மளோட பால்வெளி அண்டத்துல இருக்க மொத்த நட்சத்திரங்கள்ல லட்சத்துல ஒரு பங்கு கூட இல்லைங்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம். பிளாக் ஹோல் பத்தின வீடியோல ஒவ்வொரு கேலக்சியோட மையத்திலையும் ஒரு பிளாக் ஹோல் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் கேலக்சியில இருக்க நட்சத்திரங்கள் சுற்றி வருதுன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி நம்மளோட மில்கி வே கேலக்சியிலையும் ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அதோட பெயர் சாகிட்டாரியஸ் ஏ ஸ்டார். இதனோட எடைன்னு கணிக்கும் போது நம்மளோட சூரியனை விடவும் 40 லட்சம் மடங்குகள் அதிக எடை கொண்டிருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பிளாக் ஹோல்ஸ் தான் ஒவ்வொரு கேலக்சியில இருக்க எல்லா நட்சத்திரங்களுமே சுத்தி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள்ல நம்மளோட சூரியனும் ஒண்ணு. அதுவும் எந்த வேகத்துலனா 1 மணி நேரத்துக்கு 6 லட்சம் மைல்கள்ன்ற வேகத்துல சுத்தி வந்துட்டு இருக்கான். இதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. நம்மளோட சூரிய குடும்பம் இப்போ இருக்க இடத்துல போன முறை இருந்த போது பூமியில டைனோசர்ஸ் வாழ்ந்து வந்திருக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த முன்வைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மில்கி வே கேலக்சியோட ஒரு முனைக்கும் மற்றொரு முனைக்கும் உள்ள தூரம் 1 லட்சம் ஒளி ஆண்டுகள். அதாவது ஒளியின் வேகத்துல போனாவே ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜுக்கு போக 1 லட்சம் வருஷங்களாகவும் அவ்வளவு பெருசு இந்த மில்கி வே கேலக்சி. முதல் தடவை கேட்கும் போது இது ரொம்ப பெருசுன்னு நாம நினைச்சாலும் மற்ற கேலக்சியை கம்பேர் பண்ணும்போது மில்கி வே கேலக்சி ரொம்ப சின்னதுன்னு தான் சொல்றாங்க. எப்படின்னா, மில்கி வே கேலக்சியோட டயாமீட்டர்னு பார்த்தா 1 லட்சம் ஒளி ஆண்டுகள் மட்டும்தான். ஆனா M87 சொல்லப்படுற ஒரு கேலக்சியோட டயாமீட்டர் 9,80,000 ஒளி ஆண்டுகள். இதை விடவும் ஹெர்குலஸ் என்ற ஒரு கேலக்சியோட டயாமீட்டர் 15 லட்சம் ஒளி ஆண்டுகள். இந்த மாதிரியான கேலக்சிஸ்ல பல லட்சம் கோடிகள் அளவுக்கும் நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு நம்பப்படுது.
பொதுவா கேலக்சிஸ் ஸ்பைரல் கேலக்சிஸ், எலிப்சியல் கேலக்சிஸ், இர்ரெகுலர் கேலக்சிஸ்னு 3 வகையா பிரிப்பாங்க. அதுல நம்மளோட மில்கி வே கேலக்சி ஸ்பைரல் கேலக்சி வகையை சார்ந்தது. தற்போதைய சூழ்நிலையில நாம பாக்குற இந்த மில்கி வே கேலக்சி மாதிரி ஆரம்ப காலத்துல இதனோட அமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பல சின்ன கேலக்சிஸ தனக்குள்ள விழுங்கிதான் தற்போது இருக்க நிலைய மில்கி வே கேலக்சி அடைஞ்சிருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவி வருது. அதுக்கு ஆதாரமா நம்மளோட மில்கி வே கேலக்சி சாகிட்டேரியஸ் டுவார்ஃப் கேலக்சியை கன்சியூம் பண்ணதையும், கரண்ட்ல கேனிஸ் மேஜர் டுவார்ஃப் கேலக்சியில இருந்த நட்சத்திரங்கள் நம்மளோட பால்வெளி எண்ணத்துல சேர்க்கப்பட்டு வருவதையும் இதுக்கு ஆதாரமா முன்வைக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்த 5 பில்லியன் ஆண்டுகள்ல மில்கி வே கேலக்சியும் நமக்கு பக்கத்துல இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு கேலக்சி உருவாகணும் ஒரு தகவல் இருக்கு. இதுக்காக இந்த 2 கேலக்சியும் ஒரு நொடிக்கு 75 கிலோமீட்டர் அளவுக்கு நெருங்கி வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்றாங்க. நாம நெட்ல பாக்குற இல்ல டிவில பாக்குற கேலக்சி பத்தின போட்டோஸ் எல்லாமே பொய்யானவைதான். மேபி வேற கேலக்சியோடதா வேணா இருக்கலாமே தவிர அந்த போட்டோஸ் எல்லாம் மில்கி வே கேலக்சியோடது இல்ல. காரணம், மில்கி வே கேலக்சியை படம் பிடிக்கணும்னா ஒளியின் வேகத்திலேயே பல ஆயிரம் ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போதான் இந்த மில்கி வே கேலக்சியோட ஒரு தெளிவான வடிவமே நமக்கு தெரிய வரும். சோ அதை வச்சு பார்க்கும்போது இப்ப வரைக்குமே அந்த நிகழ்வு சாத்தியமில்லாத ஒண்ணுதான் சொல்றாங்க. மில்கி வே கேலக்சியை பத்தி கடைசியா ஒண்ணு சொல்லணும்னா, பிக் பேங் ஏற்பட்டதுக்கு பின்னாடி உருவான முதல் கேலக்சிகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல வீடியோ சவுண்ட் வந்தா? நாங்க இப்ப மேலோட்டமான ஒரு இதை பார்த்துட்டு பிரபஞ்சம் பற்றிய கருத்துக்கள் தொடர்பாக நாங்க அடுத்த இதை பார்க்க போறோம். சரி, அதுல the galaxy cosmology, அண்டவியல் என்ற பிரபஞ்சம், அதன் ஆரம்பம் பற்றிய ஆய்வு செய்கின்ற அறிவியல் கூறுகின்ற பல்வேறு கோட்பாடுகளும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் இது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு எல்லையே இல்லாத ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இது பற்றிய ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் செல்கின்றன. ஒட்டுமொத்தமாக முடிவுற்ற ஒரு ஆய்வு காணப்படவில்லை என்பதுதான் இது தொடர்பாக ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அல்லது கோள்கள் பெருவெடிப்பு கொள்கையினூடாக, பிக் பேங் என்ற ஒரு தியரியினூடாக உருவாக்கியதாக சொல்வார்கள். ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, பொதுச்சார்பு கொள்கை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முன்வைத்த கொள்கை இது. அண்டவெளியில் உள்ள ஈர்ப்பு தோற்றப்பாடானது அப்பொருட்களின் திணிவுகளினால் பாதிக்கப்பட்டு வெளியே ஸ்பேஸும் காலமும் டைமும் திரிபடைந்த நிலைதான் பிரபஞ்சம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் குறிப்பிடுகிறார். இதே போல காஸ்மாலஜிக்கல் பிரின்சிபல், அண்டவியல் கொள்கையை குறிப்பிடுகிறது. அண்டவெளியில் உள்ள பொருட்கள் வெளியில் ஒரே சீராக பரவி இருக்கின்றன என்ற கருத்தை குறிப்பிட்ட அந்த விஞ்ஞானிகள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் பிரபஞ்சம் பற்றி எத்தகைய கருத்துக்களை முன்வைக்கிறது என்பதுதான் அடுத்த விஷயம். இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதுதான் இஸ்லாம் முன்வைக்கின்ற முதலாவது கருத்து. இது அல்லாஹ்வுடைய படைப்பு. இத எங்களுக்கு சினோரு நியாயத்தினூடாக விளங்கப்படுத்தலாம். இப்படி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்கள் ஒரு நாஸ்திகரோடு ஒரு விவாதத்துக்கு செல்கிறார். அப்ப செல்கின்ற போது சற்று தாமதமாக செல்கிறார். அப்ப நாஸ்திகர் கேட்கிறார், என்ன நீங்க லேட் என்று. அவர் சொல்றார், இல்லை உங்களுக்கு தெரிந்தானே, நான் ஒரு ஆற்ற கடந்து வர வேணும். நான் வளமையா அந்த ஆற்றுல வேலை செய்யற தோணி இருக்கல்ல,
அதனால நான் ஆத்தோரமா பார்த்துட்டு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு மரம் கீழே விழுந்து அது பலகைகளாக மாறி தோணியாக மாறி என்னை ஏற்றி கொண்டு வந்தது என்று சொல்கிறார். இந்த நாஸ்தியம் சிரித்து விட்டு சொல்கிறார், அபூ ஹனீஃபா, நீ இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாய், இப்படி மோட்டத்தனமான மடத்தனமான செய்திகளையும் சொல்கிறாயா என்று கேட்கிறார். அப்போது இமாம் அபூ ஹனீஃபா கேட்கிறார் அந்த நாஸ்திகரை பார்த்து, மனிதனே, ஒரு தோணி இவ்வாறு ஆக முடியாது என்றால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எப்படி தானாக உருவாக முடியும்? அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அல்லவான்னு கேட்கிறார். இதுதான் இந்த பிரபஞ்சம் பற்றி குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற உண்மையினுடைய வெளிப்பாடு. வமா ஹலக்னா ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா பாத்திலா, குர்ஆன் சொல்கிறது. மேலும் வானத்தையும் பூமியையும் இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை. இது வீண் என்பது காபிர்களின் எண்ணமாகும். காபிர்களுக்கு நரக நெருப்பின் கேடுதான் உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது. திரும்ப குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கிறது, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி இல்லாமையிலிருந்து தானே உருவாக்கினான். அதனிடம் குன் ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. وَإِذَا قَضَى أَمْرًا فَإِنَّمَا يَقُولُ لَهُ كُن فَيَكُونُ وَإِذَا قَضَى أَمْرًا فَإِنَّمَا يَقُولُ لَهُ كُن فَيَكُونُ என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த மிக பிரமாண்டமான, நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த அந்த எல்லையை கணிப்பிட்டுக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளன் அல்லாஹ் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தருகிறது. எனவே அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் என்பது மட்டுமல்ல, அதற்கென்று ஒரு விதியையும் நிர்ணயித்திருக்கிறான் என்ற ஒரு ஒழுங்கை குர்ஆன் சொல்கிறது. وَالشَّمْسُ تَجْرِي لِمُسْتَقَرٍّ لَهَا ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزُ الْعَلِيمُ. இன்னும் அவர்களுக்கு அர்த்தாட்சி, சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது, இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனுமாக்கிய இறைவன் விதித்ததாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزُ الْعَلِيمُ. இது யாவற்றையும் மிகைத்தோனும் ஞானமும் உடையவனுமாக்கிய அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டது என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அதனுடைய இயக்கத்துக்கென்று ஒரு சீரான ஒழுங்கை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாங்கள் குர்ஆனுடைய வசனங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வானவியல் ஆய்வு கூட எல்லா கோள்களும் சீரான ஒரு ஒழுங்கில் இயங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள், காட்டியிருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள். எனவே குர்ஆன் ஏற்கனவே சொல்லி வைத்த ஒரு உண்மை, பிரபஞ்சத்தை இயக்குவது ஓர் அறிவு, ஒரு மாபெரும் சக்தி, அவன்தான் அல்லாஹ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்ன நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் பிள்ளைகள். உங்களுடைய அறிவு மேம்பாடு எந்த அளவு தூரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அது. ஏனென்றால் இஸ்லாமிய உலகின் ஒரு மிகப்பெரிய வானவியல் ஆய்வாளர், விஞ்ஞானியாக இருக்கிறார் ஜஅலுன் நஜ்ஜார் என்ற ஒரு ஆய்வாளர். அவர் ஒரு இப்படி அந்த இதுவரை கண்டுபிடிக்கப்படாத சில உண்மைகள் பற்றி பேசுகின்ற போது சொல்லுவார், இவற்றை ஆய்வு செய்து முடிவுகளை காண்கின்ற ஒரு கூட்டம் முஸ்லிம் விஞ்ஞானிகளில் இருந்து உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்காவிட்டால் பிற்காலங்களில் வேறு யாராவது கண்டுபிடித்ததுக்கு பிறகு 1400 வருடங்களுக்கு முன்னரே எங்களுடைய குர்ஆனில் அது இருக்கிறது,
என்று சொல்பவர்களாகத்தான் எங்களால் இருக்க முடியும் என்று அந்த ஜாலுல் நஜ்ஜார் என்ற ஆய்வாளர் விஞ்ஞானி குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படியான ஒரு சமூகமாக நாங்கள் இருக்காமல் நாங்கள் ஆய்வாளர்களாக மாற வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. பிரபஞ்சத்தை இயக்குவது ஒரு மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய ஒரு சக்தி. அது அதை போல இல்லாட்டி அந்த சக்தியை போல அல்லது அந்த அறிவை போல நிகரான எந்த ஒன்றும் கிடையாது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. ஏனென்றால் அந்த சக்தி, அந்த அறிவு என்பது அல்லாஹ். அவன்தான் அதனை மிக கச்சிதமாக, மிக நேர்த்தியான ஒழுங்கில் நிர்வகித்து வருகிறான். அவன் நிர்வகிக்கின்ற ஒழுங்கில் வேறு யாராலும் நிர்வகிக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வானத்தை எடுத்தால் வானத்தை பறித்து அதனை எந்த தூணும் இல்லாமல் நிர்மாணித்து அதனை நிர்வகித்துக் கொண்டிருப்பது என்பது சாத்தியமான, மனிதர்களை பொறுத்தவரை சாத்தியமான விஷயம் அல்ல. இதை குர்ஆன் தெளிவாக கேட்டிருக்கிறது. அன்தும் அஷத்து ஹல்கன் அம் ஸமா பனாஹா. உங்களை படைப்பது கடினமா அல்லது வானத்தை படைப்பதா? அதை அவனே படைத்திருக்கிறான். ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா. அதன் முகட்டை அவன் உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறான். வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ துஹாஹா. அவன் தான் இரவை இருளுடையதாக்கி பகலின் ஒளியை வெளியாக்கினான். வல் அர்த பஅத ذلك தஹாஹா. இதன் பின்னர் அவனே பூமியை விரித்தான். இந்த வசனத்தை பற்றி பேசுகின்ற போதுதான் ஜாலுல் நஜ்ஜார் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த செய்தியை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உண்மை, அதாவது இரவை இருளுடையதாக்கி பகலின் ஒளியை வெளியாக்கினான், அதன் பின்னர் பூமியை பிரித்தான் அல்லது விரித்தான் என்ற அந்த செய்தியை, வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது ஜாலுல் நஜ்ஜார் அந்த கேள்வியை கேட்கிறார். இது எது முன்னேது எது பிந்தையது என்பதை பேசுகின்ற போது. எனவே பிள்ளைகள், இந்த வசனங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை புரிந்து கொள்கின்றவர்களாக நாங்கள் ஆக்க வேண்டும். பிரபஞ்சத்தை ஆராய்கின்ற மனிதன் ஆய்வு செய்கின்ற போது யதார்த்தத்தை புரிந்து கொள்வான் என்பதை குர்ஆன் மிக அழகிய வசனத்து சூரா ஆல இம்ரானுடைய 190-91 வசனங்களில் சொல்லி காட்டுகிறது. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அத்தகையவர்கள் நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் தங்கள் விழாப்புறங்கள் சாய்ந்திருக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து துதிக்கிறார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்புகளை பற்றியும் சிந்திக்கிறார்கள். எங்கள் இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. நீ மகா தூய்மையானவன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். வானங்கள் பூமி பற்றி சிந்திக்கின்ற மனிதன் அல்லது பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்கின்ற மனிதன், ஆய்வு செய்கின்ற மனிதன் இத்தகைய ஒரு முடிவுக்குத்தான் வருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கதையை சொல்கிறேன். அதாவது இங்கிலாந்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வானியல் ஆய்வாளர் சர் ஜேம்ஸ் டீன், அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர் தான் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ரசாயனவியல் ஆய்வாளர் டாக்டர் இனாயத்துல்லா மஷ்ரிகி. ரெண்டு பேரும் ஒரு மிக நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் இனாயத்துல்லா மஷ்ரிகி ஜேம்ஸ் டீனை சந்திக்க செல்கிறார். வழியில் ஜேம்ஸ் டீனை காண்கிறார். ஜேம்ஸ் டீன் கேட்கிறார் இனாயத்துல்லா மஷ்ரிகி, டாக்டர், நான் உங்களை சந்திக்கத்தான் வருகிறேன், நீங்க எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், நான் சர்ச்சுக்கு போறேன். சர்ச்சுக்கா? நீங்கள் கடவுளை வணங்குவரா என்று கேட்கிறார். ஏன், உனக்கு சந்தேகமாக இருக்கிறதா? ஆம்,
ஏனென்றால் உங்களுடைய ஆக்கள் கற்று நல்ல நிலைக்கு வந்தால் கடவுளை மறந்து விடுவார்கள், நாஸ்தியர்களாக மாறி விடுவார்கள். நீங்கள் மட்டும் எப்படி கடவுளை புரிந்து நடக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்ப ஜேம்ஸ் சொல்கிறார், மாலையில் நீ எனது ஆய்வுக்கூடத்துக்கு வா, நான் உனக்கு அதனை ஆதாரபூர்வமாக நிறுவி காட்டுகிறேன் என்று சொல்கிறார். மாலையில் ஆய்வுக்கூடத்தில் வைத்து 2 பேரும் சந்தித்த போது ஜேம்ஸ்டீன் டாக்டர் இனாயத்துல்லா மஷ்ரிக்கியை அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய வானவியல் ஆய்வுக்கூடத்தில் இருந்த ஒரு நுணுக்க காட்டி, அந்த நுணுக்க காட்டியினூடாக வானத்தை அவதானிக்குமாறு கூறுகிறார். பார்த்து விட்டு சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ், லட்சக்கணக்கான பெருந்தொகையான கோள்கள் அழகாக சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அதை விட பெரிய ஒரு கருவிக்கு முன்னால் நிறுத்தி கேட்கிறார், இப்போது பார் என்று சொல்கிறார். அதை விட அதிகமான கோடிக்கணக்கான கோள்களை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். எந்த கோளாறுகளும் இல்லாமல் அவை நேர்த்தியான ஒரு ஒழுங்கில் சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். ஜேம்ஸ்டீன் கேட்கிறார், இவ்வளவு பார்த்து கொண்டு எனக்கு கடவுளை வணங்காமல் இருக்க முடியுமா? இவ்வளவையும் பார்த்து கொண்டு எனக்கு கடவுளை வணங்காமல் இருக்க முடியுமா என்று டாக்டர் ஜேம்ஸ்டீன் இனாயத்துல்லா மஷ்ரிக்கியிடம் கேட்கிறார். இதுதான் விஷயம். ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வை தான் வணங்குகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளுடைய குமாரர் என்ற ஒரு பிழையான கொள்கை அவர்கள்கிட்ட இருக்கிறது. நான் அதை சொல்ல வரல. ஆனால் அல்லாஹ் பற்றிய உணர்வு மனிதனுக்குள்ளால் வேலை செய்யும் என்பதைத்தான் நான் இங்கே பேச வருகிறேன். அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறார். யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை அறியாமலேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது உண்மை. எனவே அடுத்த முக்கியமான விஷயம்தான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்துமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதன்தான் பிரபஞ்ச பொருட்களை அனுபவிப்பவனாக இருக்கிறான். வல்லதி خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. அவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்தில் இருக்கின்ற கட்டாயினா இல்லை நான் பேத்து திருப்பி